ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். இடைப்படும் உயிர்களும்னா எதுவுமே கிடையாதுங்க, தேர்ட் பிளேஸ் வவல்ஸ். ஓகேங்களா, அது எழுதுகிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஓகே, அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எழுதும் இடமும்ன்றது நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தது தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் பார்த்தோம் இல்லையா, above தி லைன், ஆன் தி லைன், த்ரூ தி லைன்னு சொல்லிட்டு அதே தான். ஓகேங்களா, இப்போ நார்மலாக வந்து காடு அப்படின்னு எழுதுகிறப்ப இதை வந்து நம்ம இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இட்டு கூட்டல் உ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்குவோம். இதில் இக்கையும் இட்டையும் எழுதணும். எந்த பிளேஸில் எழுதணும் அப்படின்னா இந்த வார்த்தையில் இருக்கிற ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து ஆவை வச்சு, ஆனா ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கா டு நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ ஆவையும் ஊவையும் குறிக்கணும். ஆன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஹெவி டாட்டு, ஊன்றது டேஷு. ஸோ இப்படி நம்ம வந்து குறிப்போம் காடுன்னு சொல்லிட்டு. இப்போ கெடு அப்படின்னா இக்கு கூட்டல் ஏ கூட்டல் இட்டு கூட்டல் உ. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம் இல்லையா, ஏக்கு ஒரு வவல், ஊக்கு ஒரு வவல் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே கூடு அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ கூட்டல் இட்டு கூட்டல் ஊ, இப்படி நம்ம வந்து பிரிப்போம். இதை எப்படி எழுதுறதுன்னா த்ரூ தி லைனில் எழுதணும். ஏன்னா ஊன்றது தேர்ட் பிளேஸ் வவல், அப்போ கூ டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இக்குக்கு அப்புறமா தேர்ட் பொசிஷனில் ஊ குறிக்கணும், கரெக்டுங்களா. இப்போ இந்த இடத்துல குறித்தோம் அப்படின்னா அது வந்து இட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி ஆகுது. அதனால தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இ இ உ உ. இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் எழுதுறப்ப செகண்டாக இருக்கிற கான்சனன்ட்ஸுக்கு முன்னாடின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊ வந்திருக்கு, ரெண்டு கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் வந்திருக்கு, ரெண்டு மெய் எழுத்துக்களுக்கு. அப்படி பார்க்குறப்ப இது ஊவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இ உ உ இந்த நாளில் எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா இக்குக்கு அப்புறமானு எடுக்கக்கூடாது, இட்டுக்கு முன்னாடி தேர்டு பிளேஸ்ன்னு கன்சிடர் பண்ணும். அப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கூ டு. ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணும் இட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா, கூடுக்கு இந்த இட்டுக்கு அப்புறமா ஒரு ஊ இருக்கு, அதனால இங்கே ஒரு டேஷ் நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி இருக்கிற ரெண்டாவது மெய்யெழுத்தோட முன்னாடி நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா புரியும். இப்போ வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வு கூட்டல் ஈ கூட்டல் இட்டு கூட்டல் உ, வீடு. இதில் இவ்வையும் இட்டையும் எழுதணும், ஈ வந்திருக்கு, அப்போ இவ்வையும் இட்டையும் வந்து த்ரூ தி லைனில் வந்து எழுதணும், வி டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈ வந்திருக்கு, கரெக்டுங்களா. ஸோ நம்ம இவ்வுக்கு அப்புறமான்னு கன்சிடர் பண்ணாமல் இட்டுக்கு முன்னாடின்னு கன்சிடர் பண்ணணும். இட்டுக்கு முன்னாடி தேர்டு பிளேஸில் இ மார்க் பண்ணணும். ஈனா ஹெவி டாட் நம்ம வந்து வைப்போம். ஓகே, உ. ரெண்டு மெய்யெழுத்துக்களுக்கு நடுவில் தேர்டு பிளேஸ் வவல்ஸ் வரப்போ நம்ம வந்து ரெண்டாவது மெய்யெழுத்தோட முன்னாடின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இதை தான் சொல்லியிருப்பாங்க புக்கில், உங்களுக்கு வந்து வரைஞ்செல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஓகே தான், சரிங்களா. ஆனால் தொடர் சொற்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷில் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ரெண்டு தனித்தனி வார்த்தைகள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங் கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அரு நெறி அப்படின்னா அருனா ஒரு மீனிங், நெறினா ஒரு மீனிங். ஆனால் அரு நெறின்னு ஒரு வார்த்தை இருக்குது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வார்த்தைக்குமே தனித்தனியாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எழுதுகிறப்ப மட்டும் சேர்த்து எழுதுவாங்க. இப்போ அரு நெறி, அருக்கு இங்கே தான் வவல் வைப்பாங்க. ஓகேங்களா, நெறிக்கு நே ரி, இப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. நிறைய வார்த்தை கிடையாது, அதனால் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்து வராது. இப்போ கெடுமதினா கெடுனாலும் ஒரு வார்த்தை இருக்குது, மதினாலும் ஒரு வார்த்தை இருக்குது, கெடுமதினாலும் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து அந்த இடைப்படும் வவல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, கெடுக்கு வந்து கேக்கு இங்கே வவல் வைப்போம், டூக்கு இங்கே தான் வவல் வைப்போம், மதிக்கு எம்மு வவல் வைப்போம், தீக்கு வந்து இது வவல் நம்ம வந்து வைப்போம், ஈ வவல் வந்து வைப்போம்.
ஓகேங்களா. அதே மாதிரி அடினா, ஆட்சி மொழி, இந்த மாதிரி வார்த்தையை பிரித்து பார்த்தா அது தனி மீனிங் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து தனி வார்த்தையாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எழுதுறது மட்டும் சேர்த்து எழுதுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க ஆக்சுவலாக இந்த சாப்டர். ஓகே, நம்ம அதுக்கப்புறமா எழுதும் இடம் பார்ப்போம். எழுதும் இடம்ன்றது ஆ வந்துச்சு அப்படின்னா முதல் இடத்துல எழுதணும். கரெக்டுங்களா. முதலிடம் அப்படின்னா above the line. எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பழி, இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இழு கூட்டல் இ. இந்த வார்த்தையில் வர ஃபஸ்ட்டு வவல் யார்? ஆ தான். அப்போ பாவையும் இழையும் பாவை ஃபஸ்ட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அதை கண்டினியூ பண்ணி இழு எழுதணும். ஓகே, அப்போ பா ழி, பழி. ஓகேங்களா. அதே மாதிரி காது, இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் உ. இக்கையும் இத்தையும் எழுதணும். இக்கை எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஆ இருக்கு. அப்போ கா து, கா து இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதுவே ஏ இல்லைனா ஏ, ஓ இல்லைனா ஓ வந்துச்சு அப்படின்னா இரண்டாம் இடம். இரண்டாம் இடம்னா ஆன் தி லைன், கோட்டின் மேலே. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ போக, இப்பு கூட்டல் ஓ கூட்டல் இக்கு கூட்டல் ஆ, போக. இப்பையும் இக்கையும் எழுதணும். எந்த பிளேஸில் எழுதுறது? ஓ, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் பார்க்கணும். அப்போ போ க, போ க, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொடி, இக்கு கூட்டல் ஓ கூட்டல் இட்டு கூட்டல் இ. இக்கையும் இட்டையும் எழுதணும். ஓ வந்திருக்கு செகண்ட் பிளேஸில். அப்போ கோ டி இப்படி நம்ம வந்து எழுதணும். நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன் கேவை வந்து இப்படி எழுதக்கூடாதா, காவை இந்த மாதிரி எழுதக்கூடாதா, இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் வரப்போ மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டாக இருக்கிற மெய் எழுத்து, ஓகேங்களா, அது கோட்டில் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சொல்லு எழுதுறீங்க, ஓகே, ஒரு வார்த்தைக்கு அவுட்லைன் வந்து எழுதுறீங்க. அந்த வார்த்தையோட ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்கு, அதாவது எம்மு, என்னு, கா, கா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நா, ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற மெய்யெழுத்தை கரெக்டாக வந்து கோட்டு மேலே டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து வவ்வல்லாம் வைக்க மாட்டோம். ஓகே, எழுதுகிற பொறுத்து தான் அது ஃபஸ்ட்டு பொசிஷனாக, செகண்ட் பொசிஷனாக, தேர்டு பொசிஷனாக கண்டுபிடிப்போம். இப்போ கொடி அப்படின்றது நம்ம இப்படி எழுதுவோம். வெறுமனே ஃப்யூச்சரில் இப்படி தான் எழுதுவோம், வவ்வல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இல்லைனா கொடு அப்படின்றத இவ்வளோ தான் எழுதுவோம். இப்படி எழுதியிருக்கிறத பார்த்த உடனே நம்ம வந்து கொடுன்னு படிக்க மாட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கூடு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இதை வந்து கொடுன்னு படிப்போம். எதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம்? புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்கை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறோம், பொசிஷனை வச்சு தான் காட்டுறோம். ஓகேங்களா. செகண்ட் வார்த்தை த்ரூ தி லைனில் இருந்துச்சுன்னா அப்போ முன்னாடி வார்த்தை வந்து ஊ வபல் போல இருக்கு, ஈ வபல் போல இருக்கு. ஓகே, அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுப்போம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேல், கேல், இக்கு கூட்டல் ஏ கூட்டல் இல். எப்படி எழுதணும் பாருங்க, கே இல், அவ்வளோதான். ஏ வந்திருக்கு, அதனால இக்க வந்து செகண்ட் பிளேஸில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பென், இப்பு கூட்டல் ஏ கூட்டல் இன்னு. இது எப்படி எழுதுறது பாருங்க, இப்பையும் இன்னையும் எழுதணும், செகண்ட் பிளேஸில் எழுதணும், ஏன்னா ஏ வந்திருக்கு. அப்போ பே இன், செகண்ட் பிளேஸில் நம்ம வந்து ஏக்கு உண்டான வபல் நம்ம வந்து வைக்கிறோம். புரியுதுங்களா. ஏ ஏ ஓ ஓ வந்துச்சுன்னா இரண்டாம் இடம், அவ்வளோதான். அதே மாதிரி இ ஈ ஊ ஊ வந்துச்சு அப்படின்னா அது வந்து மூன்றாம் இடத்துல எழுதணும். மூன்றாம் இடம்னா எதுவும் கிடையாது, த்ரூ தி லைன். ஓகே, கோட்டின் ஊடே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஊடல் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கலாம். ஊ கூட்டல் இட்டு கூட்டல் ஆ கூட்டல் இல். இதில் வந்து இட்டையும் இல்லையும் தான் எழுதணும். எந்த பிளேஸில் எழுதணும்? ஃபஸ்ட்டு ஊ இருக்குது,
அப்போ ஊ வச்சு தான் எழுதணும். ஊன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பொசிஷன். அப்போ ஊ டா இப்படி எழுதலாம். இல்லை, டாக்கு வந்து வப்பல், ஊடல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உந்து, ஊ கூட்டல் இன் கூட்டல் இத்து கூட்டல் ஊ. எதெல்லாம் எழுதணும்? இன்னு இத்தை தான் எழுதணும். ஓகேங்களா? ஊ வந்திருக்கு. அப்போ ஊ இன் எப்படி எழுதலாம் பாருங்க. ஊ இன் து, துக்கு வந்து ஒரு வப்பல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பிடி, இப்போ கூட்டல் ஈ கூட்டல் இட்டு கூட்டல் ஈ, பிடி. ஈ வந்திருக்கு. ரெண்டு மெய்யெழுத்துக்களுக்கு நடுவில் வந்திருக்கு. அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பிடி துருதி லைனில் எழுதணும். இந்த ஈ எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் வந்திருக்கிறதால இட்டுக்கு முன்னாடி தான் மார்க் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பி, இட்டுக்கு அப்புறமா டி, பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு தீது, தீது இத்து கூட்டல் ஈ கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஈ வந்திருக்கு அப்படின்னா இத்தையும் எழுதணும். எந்த பிளேஸில் எழுதணும்? தேர்டு பிளேஸில் எழுதணும். இதை தேர்டு பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தூதுநிலையில் எழுதணும். இது இன்னொரு இதுக்கு இது எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ ஈ வந்திருக்கு ரெண்டு மெய்யெழுத்துக்களுக்கு நடுவில் அப்படின்னா செகண்டாக இருக்கிற இதுக்கு முன்னாடி தான் மார்க் பண்ணணும். அப்போ ஈ வந்து இங்கே மார்க் பண்ணணும். செகண்டாக இருக்கிற இதுக்கு முன்னாடினா இங்கே தீ து அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ஸோ இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது பார்த்தோம் இல்லையா? கா, நா, மா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் தான். தேர்டு பொசிஷன் சொல்லிட்டு கிடையாது. தேர்டு பொசிஷனுமே செகண்ட் பொசிஷனில் தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனி அப்படின்னா நம்ம வந்து கா நீ வபல் வச்சுக்கலாம். கா நீ இப்படி நம்ம வந்து எழுதுவோம் கனி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கூனி, இக்கு கூட்டல் ஊ கூட்டல் இன்னு கூட்டல் ஈ. ஓகே. இப்போது ஊ வந்திருக்கு. இங்கே வந்து தேர்டு பிளேஸில் எழுதணும். இக்குக்கு தேர்டு பிளேஸ் கிடையாது, செகண்ட் பிளேஸ் மட்டும்தான். அப்போ கு நீ இப்படின்னு எழுதணும். ரெண்டு மெய்யத்துக்கள் நடுவில் வந்து தேர்டு பிளேஸ் வவல் வந்து இருக்குது ஊன்றது. அப்போ நம்ம இன்னுக்கு முன்னாடி தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ ஊக்கு இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும், கு நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோழி. இது பாருங்க, இக்கு கூட்டல் ஓ கூட்டல் இழு கூட்டல் ஈ, கோ ழி, கோ ழி இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதுவே கிழி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிழி அப்படின்னா இக்கு கூட்டல் ஈ கூட்டல் இழு கூட்டல் ஈ, கி ழி. ஈ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இ இ இப்போ படிக்கிறப்ப கி, கா, இ, ழி, இழு, இ, கிழி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த சாப்டர். இது குட்டி சாப்டர் தான். இது முடித்த உடனே பயிற்சி 8 இருக்கும். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். இதை எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தனிக்குறி சொற்கள் நம்ம வந்து பார்க்கணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.